புனித தெரசா அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளியின் 79வது ஆண்டு விளையாட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் சிரம் தாழ்த்தி வணங்கி என் ஆண்டறிக்கையை தொடங்குகின்றேன். காவேரி கரம் தழுவி காத்த கலையும் தொழிலும் மலரும் மண் கரூர். காலத்தின் வரலாறை தாங்கி நிற்கும் கம்பீரமான தமிழின் பெருமை நகரம். பண்பாடும் பாரம்பரியமும் சேர்ந்து பெருமை பேசும் பழமையான பூமி. புதிய வளர்ச்சியின் பாதையில் பொலிவுடன் முன்னேறும் மாநகர் இது. கல்வியின் ஒளிக்கதிர்கள் காலை சூரியன் போல பரவி கனவுகளை விதைக்கும் பள்ளிகள் நாளைய தலைமுறையை உருவாக்குகின்றன. அறிவும் ஒழுக்கமும் சேர்ந்து அன்பின் பாதையில் நடத்தும் ஆசிரியர்கள் அவர்களின் அருளால் மாணவர்கள் பல சாதனைகளை அடையும் பள்ளியாக கரூர் மாநகரில் அமைந்திருப்பது புனித தெரசா அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. எம் பள்ளி கடந்த ஆண்டில் இருந்து நாங்கள் பெற்ற நன்மைகள் சாதனைகள், எம் மாணவ செல்வங்களின் படைப்பாற்றல் திறமைகள், இவர்கள் அடைந்த லட்சியங்களை அவையில் செப்பனிட உங்கள் முன் நான் மகிழ்வுடன் நிற்கின்றேன். எம் பள்ளியின் சாதனைகள்: 2/7/2025 அன்று சகோதரி ரஞ்சிதம் அவர்கள் புதியதாக இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்பட்டார். 4/7/2025 அன்று 1 முதல் 5 வகுப்பு வரை பெற்றோர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டமானது நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் மாணவர்களின் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்கும் விதமாக இந்த ஆண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷுக்காக தனியாக ஒரு ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்பட போகிறார் என்றும், மாணவர்களுக்கு இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங் ஸ்கில்லை வளர்க்கும் விதமாக பயிற்சிகள் கொடுக்கப்படும் என்றும், மாணவர்களின் கலைத்திறன்களை வளர்க்கும் விதமாக கராத்தே மற்றும் பரதநாட்டிய வகுப்புகள் நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டது. கல்வியின் களஞ்சியத்தில் கலை ஒன்று மலர்கிறது. கையெழுத்தின் அழகை தாங்கி இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங்காக மதுரையில் இருந்து திரு உதயா என்பவர் வருகை புரிந்து 5 நாட்கள் எம் பள்ளியில் பயிற்சி கொடுத்தார்கள். அதனால் எம் மாணவர்களின் எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும். அந்த நொடியில் அறிவும் அழகும் சேர்ந்து அற்புதமான கலை உருவாகி உள்ளது. கையெழுத்து என்பது எழுத்து மட்டுமல்ல, மனதின் அழகை காட்டும் கண்ணாடி. ஒவ்வொரு எழுத்திலும் ஒழுக்கம் தெரியும், ஒவ்வொரு வரியிலும் முயற்சி தெரியும். கையெழுத்தின் பயிற்சி மூலம் கவனமும் நம்பிக்கையும் வளர, மாணவர்கள் நாளைய உலகின் முன்னோடிகளாக வளர இப்பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. வலிமையும் ஒழுக்கமும் சேர்ந்து வாழ்க்கையை வழிநடத்தும் கலை, உடலுக்கும் மனதுக்கும் சக்தி தரும் உயர்ந்த கலை கராத்தே. உடல் வலிமை வளர்ந்திட உயர்ந்த பயிற்சி தந்திட திருவாளர் ஜீவா அந்தோனி அவர்களால் கராத்தே ஆசிரியராக இப்பள்ளியில் வாரம் ஒரு முறை, அதாவது புதன்கிழமை எம் பள்ளிக்கு வருகை தந்து கராத்தே பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார். கடந்த 10 மாதங்களாக கராத்தே பயிற்சியில் சரியாக செய்த மாணவர்களுக்கு தலைமை சகோதரி ரஞ்சிதம் கோல்டு மெடல் கொடுத்து மாணவர்களை பாராட்டினார்கள். சுய பாதுகாப்பு கட்டிடம் சிறந்த வாழ்க்கை பாடம் இது. அன்பும் அமைதியும் காக்க ஆற்றல் தரும் உயர்ந்த கலை இது. எம் பள்ளிக்கு கராத்தே கற்ற மாணவர்கள் துணிவுடன் வாழ தன்னம்பிக்கையும் உடல் வலிமையும் ஆன்மீக முதிர்ச்சியும் பெற்றுள்ளார்கள். தமிழ் கலையின் தாயாக திகழும் அழகிய நடனம் பரதநாட்டியம். கைகளின் அசைவிலும் கண்களின் மொழியிலும் மனதின் உணர்வுகள் மலர்கின்றன இனிதாக. முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து மாணவர்களின் திறமை மலர வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று விருப்பமுள்ள மாணவர்களுக்கு திருமதி ஜெகதீஸ்வரி அவர்களால் பரதநாட்டிய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மாணவர்களின் அடித்தாளம் ஒலிக்கும் போது அரங்கம் உயிர் பெறுகிறது. அழகிய அசைவுகள் சேர்ந்து கலையின் மகிமை விளங்கச் செய்கிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்பது ஒரு பாடம் மட்டுமல்ல,
அது நம்பிக்கையின் கதவு, வாய்ப்புகளின் உலகம். ஒரு வார்த்தை கற்றால் ஒரு சிந்தனை வளர்கிறது, ஒரு வாக்கியம் பேசினால் ஒரு தைரியம் உருவாகிறது. இங்கிலீஷ் பேசும் ஒரு திறவுகோல், அது கல்விக்கான கதவை திறக்கும், வேலை வாய்ப்புகளின் உலகத்தை திறக்கும் என்ற நோக்கில் நமது பள்ளிக்கு இறைவன் ஆசிரியர் பணியில் 15 ஆண்டுகள் அனுபவம் உள்ள சிறப்புமிக்க ஆசிரியர் திருமதி லீமா ரோஸ் அவர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்காக கடந்த ஒரு வருடம் நம் பள்ளிக்கு வருகை தந்து நம் மாணவர்களை ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் நெறிப்படுத்தி உள்ளார். அனைத்து குழந்தைகளும் ஆங்கிலத்தில் பேச அடிப்படை திறன்களை பெற்று இன்று ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் திறன்களை பெற்று இன்று ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் பெற்றுள்ளார்கள் என்பதை இந்நேரத்தில் ஆணித்தரமாக நாங்கள் சொல்ல முடியும். விழாக்களின் சிறப்புகள். கலை என்பது மனிதனின் மனதில் உருவாகும் அழகான மொழி. அதை கொண்டாடும் கலை விழா உலகத்தை ஒன்றிணைக்கும் வழி. விழாக்கள் வரும்போதெல்லாம் புதிய திறமைகள் மலரும். அறிவு, மகிழ்ச்சி, ஒற்றுமை அனைவரின் வாழ்வில் பெருகும் விழாக்கள் நம்மை ஒன்றாக இணைக்கும் பாலமாக இருப்பதால் நம் பள்ளியில் மாதந்தோறும் ஒரு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. 15/7/2025 அன்று பெருந்தலைவர் காமராஜரின் விழாவை மிக சிறப்பாக கொண்டாட கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் முனைவர் டாக்டர் பூங்குழலி அவர்களின் வருகையாலும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி பரமேஸ்வரி அவர்களின் வருகையால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் எழுதுகோள் அழிப்பான் பரிசாக வழங்கப்பட்டது. 79வது சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருவாளர் பாபு அண்ணன் அவர்கள் வருகை புரிந்து சிறப்பு செய்தார்கள். மேலும் வருகை புரிந்தித்த அனைவருக்கும் திருவாளர் பாபு அண்ட் ரெக்ஸ் குடும்பத்தார் இனிப்பு மற்றும் காரம் வாங்கி தந்து தமது மகிழ்ச்சியை குழந்தைகளோடு பகிர்ந்து கொண்டார்கள். 4/9/2025 அன்று ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு காலை 9:15 மணிக்கு ஆசிரியர்களுக்கு திருப்பலி வைக்கப்பட்டு ஜெபிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எம் மாணவ செல்வங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நினைவு பரிசனை ஆசிரியர்களுக்கு வழங்கினார்கள். 15/9/2025 அன்று அருள் சகோதரி ரோஸ்லின் தலைமையில் மாணவர்களுக்கு குழந்தைகள் பாராளுமன்றம் முறையாக தொடங்கி வழிநடத்தப்பட்டது. 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழாவை ஆசிரியர்கள் தமது கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்த செய்தார்கள். அன்று அனைத்து குழந்தைகளுக்கும் ஆசிரியர்கள் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டு தங்களது உறவை புதுப்பித்துக் கொண்டார்கள். 12/12/2025 அன்று காலை 10:30 மணி அளவில் எம் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு எம் பங்கு தந்தையர்கள் அருள்பணி லாரன்ஸ், உதவ அருள்பணி சந்தோஷ் மற்றும் திருவாளர் ஸ்டீபன் பாபு அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தார்கள். மாணவர்கள் மிக அருமையாக கலை நிகழ்ச்சிகள் கொடுத்து வந்தோர் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தார்கள். மேலும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கிறிஸ்துமஸ் கேக்கு வழங்கப்பட்டது. 9/1/2026 அன்று பொங்கல் விழாவை முன்னிட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் வகுப்பு வாரியாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு தலைமை சகோதரி ரஞ்சிதம் அவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தி பாராட்டினார்கள். 13/1/2026 அன்று எம் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் வைத்து தலைமை சகோதரி ரஞ்சிதம் பரிசுகள் வழங்கி ஆசிரியர்களை பாராட்டினார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் என் பெற்றோர் திருமதி விஜயா குடும்பத்தினர் கரும்பு வாங்கி கொடுத்து தமது மகிழ்ச்சியை குழந்தைகளோடு பகிர்ந்து கொண்டார்கள். 28/1/2026 அன்று ஏற்கனவே மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று பரதநாட்டியம், திருக்குறள் ஒப்புவித்தல் மற்றும் கதை கூறுதல் ஆகிய போட்டிகளில் முதல் மற்றும் 2ஆம் 3ஆம் இடத்தில் வெற்றி பெற்று கரூர் மாவட்ட கலெக்டர் திரு தங்கவேல் அவர்களிடம் சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பைகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். மேலும்
2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நந்தினி மாற்றுத்திறனாளியான இவள் மாவட்ட அளவில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பங்கு பெற்று 3ஆம் இடத்தில் வெற்றி பெற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமிருந்து சான்றிதழ் மற்றும் ரூபாய் 250 காசோலையாக பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். எம் நிர்வாக செயல்பாடுகள் 8/9/2025 அன்று கழிவறை பகுதியின் மேற்புறம் 16 சன்ஷேட் பழுதடைந்து உள்ளதால் அதனை எம் மாநில தலைமை சகோதரி ஹெலன் ரூபி அவர்கள் ரூபாய் 1,25,000 ரூபாய் செலவு செய்து பழுதடைந்த அனைத்து சன்ஷேட் பகுதிகளையும் நிர்வாகமே பொறுப்பேற்று சரி செய்து கொடுத்தமைக்கு பள்ளியின் சார்பாக ஆசிரியர்களும் மாணவர்களும் எம் மாநில தலைமை அன்னைக்கு நன்றி செலுத்தினோம். பள்ளி பார்வையும் ஆண்டாய்வும் 16/12/2025 அன்று எம் பள்ளி ஆண்டாய்வானது வட்டார கல்வி அலுவலர் திரு வரதராஜன் அவர்களால் ஆண்டாய்வு செய்யப்பட்டது. பதிவேடுகள் அனைத்தும் மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்றும் மாணவர்களின் அடைவுத்திறன் நன்றாக உள்ளது என்றும் கரூர் மாவட்டத்தில் புனித தெரசா பள்ளி எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறது என்றும் எம் பள்ளியை பற்றி மிக பெருமையாக பேசியது எங்களுக்கு உற்சாகத்தை தந்துள்ளது. குறிப்பாக 2025 வருடம் மாணவர் சேர்க்கை அதிகமாக சேர்ந்துள்ளது பாராட்டுக்குரியது என்று வட்டார கல்வி அலுவலர் பதிவு செய்தது எமக்கு பெருமையாக இருந்தாலும் பெற்றோர்களாகிய உங்களுக்கு இந்நேரத்தில் நான் நன்றி சொல்கின்றேன். மேலும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா திரு சண்முகவேல் அவர்களும் அடிக்கடி எம் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் செல்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நன்னெறி மறைக்கல்வி நல்லெண்ணம் விதைக்கும் மனமுடன் வாழவும் நன்மையின் பாதையில் நாள்தோறும் நடக்கிறோம். அறிவும் ஒழுக்கமும் அணிகலனாய் மலர அன்பின் ஒளியாய் உலகம் நம்மை தழுவ கற்றுக் கொடுப்பதுதான் நன்னெறி. மாணவர்கள் நல்ல வழியில் செல்லவும் மனித நேயத்துடன் வாழவும் வளரவும் உருவாக்குவது நன்னெறி வகுப்புகள். எனவே நன்னெறி மறைக்கல்வி ஆண்டாய்வு செய்ய கோயமுத்தூரில் இருந்து அருள்பணி ஏசுராஜ், பிரதர் மைக்கேல், அருள் சகோதரி மற்றும் ஜூலி அனைவரும் பார்வையிட்டு பாராட்டி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசினை வழங்கினார்கள். எம் பள்ளி பெற்ற நன்மைகளும் இறைவன் தந்த நல்ல இதயம் உள்ள இதயங்களும் சின்ன முகங்களில் சிரிப்பு மலர சிறு இதயங்களில் நம்பிக்கை நிலைக்க நாம் செய்யும் ஒரு உதவி அவர்களின் வாழ்க்கையில் ஒளி தரும். சிறு புன்னகை பகிர்ந்தாலும் இதயம் மகிழ்ச்சி காணும். சிறு உதவி செய்தாலும் கூட பலரின் வாழ்க்கை மலரும். எம் பள்ளிக்கு கணினி வேண்டி நம்பிக்கையோடு திருவாளர் பாபு ரெக்ஸ் அண்ணரின் உதவியை நாடி தேடிச் சென்றோம். அவர்களும் அன்னை மரியாளை போன்று உடனே ஆம் என்று பதில் கூறி ஒரே வாரத்தில் ரூபாய் 45,000 மதிப்புள்ள கணினியை உடனே எம் பள்ளிக்கு வாங்கி கொடுத்தது மகிழ்வையும் ஆனந்தத்தையும் தந்தது. இவர்களது தாராளமான மனதுக்கும் எண்ணத்திற்கும் இறைவன் இவர்களை என்றென்றும் பராமரித்து வழிநடத்த நாங்கள் தினமும் ஜெபித்து வருகின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த குடும்பத்தினர் என் பள்ளிக்கு செய்யும் உதவிகள் எண்ணில் அடங்கா. ஏழைகளின் முகங்களில் இறைவனை காண்கிறேன் என்ற வார்த்தைக்கு இவர்கள் அர்த்தம் கொடுக்கவும் அற்புதமான குடும்பத்திற்கு எங்களது நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கணினியில் பிறக்கும் எண்ணங்கள் திரையில் மட்டும் நின்று விடாமல் மனித கைகளில் பிடிக்கக்கூடிய ஒரு வடிவமாக மாறும் தருணம் பிரிண்டரின் அற்புதம். கருப்புமை துளிகள் கூட வண்ணங்களாய் மாறுகின்றன. சிறு எழுத்துக்கள் கூட பெரும் அர்த்தம் பேசுகின்றன. என்றும் என் பள்ளிக்கு சிறந்த நன்கொடையாளர் திருவாளர் பவுல்ராஜ் அவர்களிடம் நாங்கள் என் பள்ளிக்கு பிரிண்டர் வேண்டும் என்று கேட்கும் போது உடனே நான் உங்கள் குழந்தைகளுக்காக வாங்கி தருகிறேன் என்று ரூபாய் 30,000 மதிப்பில் பிரிண்டர் வாங்கி கொடுத்து நல்ல உள்ளத்திற்கு எங்களது இதயம் நிறைந்த நன்றிகளை இந்நேரத்தில் சமர்ப்பிக்கின்றோம். பசியுடன் நிற்கும் குழந்தைகளின் கண்களில் ஒரு துளி உணவுதான் கனவு. அந்த கனவை நனவாக்க ஒரு கரம் நீட்டுவதுதான் மனித நேயம். உதவி செய்வது பணம் மட்டுமல்ல, ஒரு வார்த்தை கூட ஆறுதல் தரும். ஒரு சிரிப்பு கூட நம்பிக்கை தரும். ஒரு கரம் கூட வாழ்க்கையை மாற்றும். ஏழையின் கண்ணீரை துடைத்தால் அது ஒரு பெரிய புண்ணியம். அவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றினால்
அது மனித வாழ்வின் உண்மையான அர்த்தம். அன்பு இருந்தால் உலகம் அழகு, கருணை இருந்தால் வாழ்க்கையே அழகு. உதவி செய்யும் கைகள் அதிகரித்தால் இந்த பூமி சொர்க்கமாக மாறும். ஆம், என் அன்புக்குரிய என் அன்பு சொந்தங்களே, தலைமை ஆசிரியராகிய நானும் எனக்கு தோள்கரமாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் என் அன்பு ஆசிரியர்களும் சேர்ந்து என் பள்ளி ஏழை குழந்தைகளுக்காக ஏதாவது ஒன்று இந்த வருடம் செய்ய வேண்டும் என்று இறைவனின் ஆசிரோடு திட்டமிட்டோம். அது வெற்றியின் சாதனைகளாக இறைவன் தந்த பரிசினை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். வருகின்ற ஜூன் மாதத்தில் இருந்து எமது நிர்வாகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு புதிய பள்ளி சீருடையானது மாறப்போகிறது. எனவே எம் குழந்தைகளின் குடும்ப சூழ்நிலையை எங்கள் கண்முன் கொண்டு இவர்களுக்காக உதவி வேண்டி கரூர் மாநகரில் நல்ல உள்ளம் கொண்ட நன்கொடையாளர்களின் உதவியை ஆசிரியர்கள் நாடி சென்றார்கள். நாங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்கிறோம் என்ற தன்னம்பிக்கையும் பண உதவியும் கொடுத்து எங்கள் அருமை நன்கொடையாளர்கள் இதோ மேடையில் திருவாளர் பாபு அண்ட் ரெக்ஸ் குடும்பத்தார், டாக்டர் பிரேமா சுப்பிரமணியம் குடும்பத்தார், திருமதி சாந்தி ஜெயராமன் குடும்பத்தார், இவர்கள் இருவரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் என்பதை பெருமையோடு இந்நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். மற்றும் திருவாளர் ராகுல் அவர்களும் நன்கொடையாளர்களுக்காக எங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்நேரத்தில் நன்றி செலுத்துகின்றேன். இந்த விழாவிற்கு வராத பல ஏராளமான சிறந்த நன்கொடையாளர் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து புனித தெரசா தொடக்கப்பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஜோராக கரவொலி எழுப்பி எமது நன்றி பூக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.